சார் வந்து 2 மிக முக்கியமான பாயிண்ட்டுகளை முன் வச்சார். அதாவது தாவேகா பக்கம் கட்சிகள் ஏதோ இது வரைக்கும் வரவே இல்லை, தலைகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் தாவேகா பக்கம் போகிறது போல் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க வந்து பாஜக பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் இப்படியான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக முக்கியமான பாயிண்ட் வச்சார். அதோடு சேர்த்து நீங்கள் சொன்ன அந்த திமுகவுடைய சைலன்ஸுக்கும் இது சைலன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியும் பதில் சொன்னார். இல்லை சார், நான் சைலன்ஸ்னு திமுகவை மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்போ என்டிஏ வந்து ஒரு கூட்டணியாக நான் 23ஆம் தேதி மேடை ஏற்றணும்னு முனைப்பு காட்டுறாங்க. அஇஅதிமுக விருப்ப மனு வாங்கி நேர்காணல் நடத்திட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் வேலையில் அவங்க காட்டக்கூடிய சைலன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்கன்றதை நான் குறிப்பிடுறேன். அங்கே கூட்டணி தெளிவாக இருக்குது, அதனால் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லை சார், அப்படி இல்லை. இந்த தடவை அவர் வந்து ஐயா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறது தான், 2021 ஸ்டாலினும் 2026 ஸ்டாலினும் ஒரே நபர் அல்ல. அவர் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு பல மடங்கு பலமாகி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எப்படி பலமாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத முரசொலியை ரெகுலராக படிக்கிறவங்க உணர்ந்துக்க முடியும். சார், BLA2 கட்சியிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க, BDAன்னு ஒருத்தரை டிஜிட்டலில் ஒருத்தரை போட்டிருக்காங்க, BLA2 இளைஞரணியிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் BLA2 இளைஞரணியை மென்ஷன் பண்ணி 250 270 பேரை மென்ஷன் பண்ணி அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது சார் முரசொலியில். அதனால் அந்த கட்சியை அப்போ வலிமையாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் கழகத்தை ஏன் இவ்வளவு வலிமைப்படுத்துகிறார், அப்போ அந்த பொறுமையிலிருந்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த சைலன்ஸ் வந்து இட் கேரிஸ் வெயிட். அது ரொம்ப அர்த்தம் புரிந்த ஒரு அமைதி. இவங்க எல்லாம் செட்டில் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் இறங்கலான்றதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த காங்கிரஸ் விஷயத்துக்கு வரேன். நேற்று அவங்க இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் 41 பேரை கூப்பிட்டு டெல்லியில் வச்சு பேசியதே அவங்க மனநிலையை காட்டுது சார். இப்போ வந்து ஐயா திருச்சி வேலுசாமி பேசினாங்க, ஐயா மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் பண்ணாங்க, ஐயா மோகன் குமாரமங்கலன், இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஃபோன் காலில் வந்து நிறுத்தியிருக்கலாம், ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி பேசினதெல்லாம். ஆனால் ஏன் வந்து அவங்க டெல்லிக்கு கூப்பிடுறாங்க, 3 மணி நேரம் பேசுகிறாங்க சார். கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே ஐயா கார்கே ஒரு ட்வீட் பண்ணுறாங்க, காங்கிரஸ் டிட்டர்மைன் டு பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அவர் ஐயா KC வேணுகோபால் காங்கிரசினுடைய மிகவும் பலம் பொருந்திய ஒரு பொதுச் செயலாளர், அவர் என்ன சொல்றாரு, இந்த தேர்தல் நாங்கள் எங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் வாங்கியிருக்கோம் சார். இதே கூட்டணியில் தான் இருக்க போறாங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ பேரை டெல்லிக்கு கூப்பிடணும், ஏன் கருத்துக்களை வாங்கியிருக்கோங்கிற ஒரு பில்டப்பை ஏன் கொடுக்கணும், ஏன் ஒரு மாற்று கருத்து வந்ததால கூட இருக்கலாம் இல்லையா சார். அந்த மாற்று அதான் சார், மாற்று கருத்து வருது. நீங்க திமுக கூட்டணியிலே இருக்க போறீங்கன்னா எப்ப அந்த மாற்று கருத்தெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம அங்கதான் இருக்க போறோம்னு சொல்லி இருக்கலாம். அப்ப அவங்க என்னன்னா அவங்க வெளியேறுவதற்கான கருத்தையும் கேட்கறதான ஜனநாயகம் சார். உட்கட்சியில் அப்படி இல்லை சார். நீங்க தேர்தல் ஜனநாயகம் வேற, உட்கட்சியில தலைமை ஒரு முடிவெடுக்கும், அவங்க வந்து ஃபீலர்ஸ் அனுப்புவாங்க சார். இப்போ நம்ம தொலைக்காட்சி சேனல்களை பார்த்தாலே தலைமையோட மனதை அறிய முடியும். ஒரு ஜெயா டிவியவோ ஒரு நியூஸ் ஜேவோ ஒரு கலைஞர் செய்திகளையோ பார்த்தோம்னா நம்மளால தெரியும் எந்த நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, யாரோட பைட் வருது, யாரை தூக்குறாங்கன்றதை வச்சு ஓரளவுக்கு நம்ம ரீட் பண்ண முடியும் சார். நேற்று காங்கிரஸ் நடத்திய அதில் என்ன இருக்குன்னா, இந்தியாவில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தாங்கள் வலிமை பெற முடியும்னு காங்கிரஸ் நினைக்குது சார். இப்போ அவங்க வந்து ஒரு கிராண்ட் சவுத் பிளான் கொண்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கர்நாடகாவில் அவங்க இருக்காங்க, கேரளாவில் இந்த வருஷம் தேர்தல் வருது, அவங்களுக்கு சாதகமான தேர்தல், தெலுங்கானாவில் இருக்காங்க, ஒரிசாவில் அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த தேர்தலில் பலம் பொருந்திய கட்சியாக வந்திருக்காங்க, சத்தீஸ்கரில் அவங்க ஏற்கனவே ஆண்டிருக்காங்க, ஜார்க்கண்டில் அவங்க கூட்டணி கவர்மெண்ட் தான் இருக்குது, அப்படியே நீங்கள் அஸ்ஸாமில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்போ என்னன்னா, எப்படி வெஸ்ட்லையும் நார்த்லையும் பாஜக வலிமையாக இருக்கோ அதே மாதிரி ஈஸ்ட்லையும் சவுத்லையும் நாம வலிமையாக இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்குது. அதோட ஒரு பார்ட் இதுதான் ஐயா விஜய் நோக்கி போகிறது. இன்னொன்று, அவங்க இந்தியா முழுக்க 2 ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஒன்று மத சிறுபான்மையினர், இன்னொன்று ஒடுக்கப்பட்டோர். கர்நாடகாவில் 7 ஒடுக்கப்பட்ட மந்திரிகள், மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ. தெலுங்கானாவில் 5 ஒடுக்கப்பட்ட மந்திரிகள், மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ. துணை முதல்வர் பதவி கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா, காங்கிரஸ் தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் கிளியரா இருக்காங்க. அதனால நேற்று டெல்லியில் நடந்த கூட்டத்தை வந்து ஏதோ ஒரு சாதாரண கூட்டம், திமுக கூட்டணியில தான் அவங்க இருக்க போறாங்க அப்படி யாருமே எங்கேயுமே சொல்லல. அப்படி சொல்லல, கூட்டணியை பத்தி யாரும் பேச வேண்டாம், அது தலைமை பேசிக்கும் சார். அதுதான் சார் சொல்றேன். இப்படி இவ்வளவு விஷயம் நடக்கல சார். இந்த நேரத்தில் திமுக காக்கிற மௌனம் இருக்குல்ல சார். சார், இதற்கு முன்னாடி இப்படி ஏதாவது சலசலப்பு வந்தா ஐயா கலைஞர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே வழியை கொடுத்துருவாங்க, நீங்க இருக்கிறதுனா இருங்க, இல்ல போங்க, ஏதாவது ஒரு கவித்துவமா ஒரு வார்த்தையை சொல்லி நான் இப்படியே வரேன். ஆனா இருங்க, இல்ல இந்த இடத்துல வரேன், நீங்க சொல்ற பாயிண்ட் ஐயா இது மட்டும் வந்துறேன். ஒருவேளை நீங்க சொல்றது படி தாவேகாவுக்கு போகுது அப்படின்னு காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் அது இழப்புங்கிறது யாருக்கு?
ஐயா அது இழப்பு இல்லைலாம் பெட்டி உடைச்சாதான் தெரியும். சரி, அவங்க வந்து நான் தான் சொல்லிட்டேன், அவங்க ஒரு கிராண்ட் பிளான்ல வராங்க. அவங்க வந்து அதிக எண்ணிக்கையில் போட்டி போடணும். இப்போ நீங்க மகாராஷ்டிரால மும்பையில் முக்கியமான தேர்தல் நடந்தது, அவங்க எஸ்எஸ்பி கூட இல்லையே, அவன் ஐயா உத்தவ் தாக்கரே விட்டுட்டு அவங்க வந்து அங்க ஒரு சிறிய கூட்டணியை கட்டி தான் நின்னாங்க. அப்போ அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, நாம நம்முடைய வாக்கு வங்கி எது, அகில இந்திய வாக்கு வங்கி எது, நாம அதை நோக்கி தான் போகணும். அப்ப நான் சைலன்ஸ்னு சொல்றது ரெண்டு சைலன்ஸ், திமுகவோட சைலன்ஸ், காங்கிரஸ் விவகாரத்தில் திமுக காட்டக்கூடிய சைலன்ஸ், தேர்தல் கூட்டணிகளை உறுதிப்படுத்துவதில் திமுக காட்டக்கூடிய சைலன்ஸ், இந்த ரெண்டும் தான் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்போ ஒரு விஷயம் தெரியும், என்டிஏ கூட்டணி 23ஆம் தேதி எந்த அளவுக்கு வலிமைப்படும் தெரியும். இடையில தாவேகா தான் சார் ரொம்ப முக்கியமான பிளேயர். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், தாவேகா வந்து தாவேகாவுக்கு எடுக்கக்கூடிய செல்வாக்கு, அது ஈரோடு கூட்டமா இருக்கட்டும், அவர் போகிற இடமா இருக்கட்டும், இல்ல சமூக வலைதளங்களா இருக்கட்டும், இல்ல ஆர்ப்பரித்த மலேசியாவா இருக்கட்டும், இதையெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல நீங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இந்தியாவிலேயே ஒரு நடிகர் தன்னுடைய கெரியர் உச்சத்தில் இருக்கும்போது இனி நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், அரசியல் தான் எனக்குன்னு அவர் வராரு. இதெல்லாம் நீங்க ஒரு ஜனநாயக பரப்புல ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அரசியல் கட்சிகள் அப்படி எடுக்காது. அப்ப என்னன்னா இரண்டு கட்சிகளும் இருவரும் முன்னேற்ற கழகங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தாவேகாவை ஒரு முக்கியமான ஃபேக்டரா நினைச்சு அதிக தொகுதிகளில் இளைய போடணும்னு அதிமுக தலைமை நினைக்கும், அதிக தொகுதிகளில் சூரியனை போடணும்னு திமுக தலைமை நினைக்கும். அப்ப என்ன, அதனால தான் நெகோசியேஷன் டேபிள் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு. ரைட். இந்த அதனால தான் இப்ப திமுகவோட மௌனம் இருக்குல்ல, அதை நிச்சயமா அதிமுக உணர்ந்திருக்கும். அப்ப ஏன் வந்து ஒரு நீங்க பாருங்க, ஐயா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, அவங்க வந்து புதுக்கோட்டையில கூட்டம் போடும்போதே அஇஅதிமுக சேலம் மாவட்டம் வீரபாண்டியில ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டிருந்தாங்க. மறுநாள் ஐயா திருச்சியில தான் இருந்தாங்க. ஆனா அந்த சந்திப்பு இங்க நடக்கல. ஐயா திரும்ப எடப்பாடி ஐயா வந்து டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்தாங்க. வெளியே வந்த உடனே ஐயா என்ன சொன்னாங்க, அவங்க உட்கட்சி பிரச்சனை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து சின்னமாவையோ இல்ல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையோ இந்த அதிமுகல அவங்களுக்கு இடம் இல்லைன்னாங்க. அப்போ சார் நாம ஒரு அரசியல் பார்வையாளரா நமக்கு தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன க்ளூவை வந்து நம்ம இணைச்சு தான் சார் பார்க்க முடியும். அப்ப என்னன்னா, அஇஅதிமுகவும் கடுமையாக நெகோசியேட் பண்றாங்க, அவங்க இடங்களை பெரிய அளவில் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. திமுக ஒரு பெரிய மௌனம் காக்குது. ஏன்னா அவங்க கூட்டணியில மிக முக்கியமான கட்சி காங்கிரஸ், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா அப்ப அவங்களுக்கு ஒரு பிளான் பி இருக்கு. ஏன்னா நேத்து டெல்லியில நடந்ததை, ஐயா கார்கே பேசுனதை, ஐயா இவங்க பேசுனது, இதெல்லாம் அவங்க கவனிக்காம இருப்பாங்களா? நிச்சயமா கவனிக்கிறாங்க சார். அல்ற சில்ற ஐடி விங்னு எழுதுறத திமுக கவனிக்கும், ஆனா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் நான் சொல்றேன், திமுக மிக முக்கியமான புள்ளிகளை வச்சு ஒரு கோலம் போட்டுறீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.